வணக்கம். இது நிஃப்டி 50யோட அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன். நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும். இப்போது நான் நிஃப்டி 50 வீக்லி சார்ட்டில் வச்சுருக்கிறேன். வீக்லி சார்ட்டில் என்னால் ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியுது. நிஃப்டி 50 ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு இது பர்ஃபெக்டாக இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்னில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா 3ஆவது தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த ஜோனில் ஒரு தடவை, மறுபடியும் இதில் ஒரு தடவை, இப்போ 3ஆவது தடவையாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிஃப்டி ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த ரிவர்ஸ் தொடரும் பட்சத்தில் நிஃப்டி 50 25,000 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பேட்டர்னை ஃபாலோ பண்ணி 25,000 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இதில் கீழே நல்லாவே பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதனை கன்சிடர் பண்ணலை. இதில் இருந்து ஒரு சப்போர்ட்டில் இருந்து ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் சப்போர்ட்டு, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸு, மறுபடியும் இந்த மாதிரி ஃபால் ஆகி 25,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் முன்னாடி புஷ் பண்ணலாம். அப்படி இல்லை ஃபால் ஆகாமல் ரிவர்சல் வருதுன்னா இதில் 25,600 ஒரு சப்போர்ட் பார்க்க முடியுது. ஸோ இதில் இருந்து சப்போர்ட் எடுத்து இதை பிரேக் பண்ணாமல் 25,600 பிரேக் பண்ணாமல் இதில் சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் தொடர்ந்து மேலே மூவ் ஆகி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கொடுக்கலாம். 26,090க்கும் அதை தொடர்ந்து ஆல் டைம் ஹையான 26,250 பக்கத்துலேயும் அதை ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தொடர்ந்து நிஃப்டி மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஜோனை ஒரு சப்போர்ட் ஜோனாக பார்க்குறேன். 26,600 இதை ஒரு சப்போர்ட் ஜோனாக பார்க்குறேன். இதில் இருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகும் பட்சத்தில் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் இருக்கலாம். இல்லை இந்த 26,600 பிரேக் பண்ணிச்சுன்னா 25,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.